அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா சிவில் ப்ரொசீஜர் கோடில் டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ் சப்ஜுடைஸ் அண்ட் டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா. ஆல்ரெடி இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில். சரி, இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்குது. ரெஸ் சப்ஜுடைஸுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10 ஆஃப் சிபிசி, ரெஸ் ஜுடிகேட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 11 ஆஃப் சிபிசி. ஸோ ரெண்டுத்தையும் மிக எளிமையாக நம்ம ஞாபகம் வைத்து கொள்ளலாம். இதற்குண்டான டெஃபினிஷன் இங்கே வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான வழக்கு, சேம் கான்செப்ட் கொண்ட வழக்கு. எப்படி? அது பண வழக்காக இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கலாம், நிலம் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கலாம். ஸோ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவில் டிஸ்பியூட்டாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் கான்செப்ட். ஓகே, இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்படியான வழக்கு 2 ஜூரிசெக்ஷனில் நடைபெற்று வருகிறது. இந்த இடத்துல முக்கியமான கான்செப்ட் இது மட்டும்தான். 2 ஜூரிசெக்ஷனில், அதாவது கோர்ட்டு ஏலையும் கோர்ட்டு பிலையும் ஒரே மாதிரியான வழக்கு நடைபெற வேண்டும். பாசிபிள் தானே? ஜூரிசெக்ஷனை தப்பாக காட்டி நம்ம கேஸை ஃபைல் பண்ணிடலாம், நம்பரை வாங்கிடலாம். சரிங்களா? 2 நீதிமன்றங்களில் நடைபெற வேண்டும் சொல்லியாச்சு. அவ்வாறு பதியப்பட்ட வழக்கிற்கு ரெப் சப்ஜுடைஸ் டாக்ட்ரைனை பயன்படுத்தி ஸ்டே வாங்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டே மட்டும்தான் வாங்க முடியும், டிஸ்மிஸ் பண்ண முடியாது. டிஸ்மிஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கேஸை நம்ம அப்ளை டு டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டாவை அப்ளை பண்ணணும். ஆனால் ஸ்டே வாங்கிறதுக்கு ரெஸ் சப்ஜுடைஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் எழுதும்போது உங்களுக்கு புரியும். சரி, இந்த இடத்துல 2 ஜூரிசெக்ஷன் சொல்லியாச்சு, 2 நீதிமன்றங்கள் சொல்லியாச்சு. ஸோ 2 ஜூரிசெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கு ஒரு ஜூரிசெக்ஷன் புரிஞ்சிருக்கும். சரி, 2 நீதிமன்றங்களின் பெயர், ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோர்ட்டுடைய பெயர் பார்த்தீங்கன்னா காம்பெட்டன்ட் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதை ஒரிஜினல் ஜூரிசெக்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரிஜினல் ஜூரிசெக்ஷனாக சொல்ல வருது. அதாவது எது ஒரிஜினல் ஜூரிசெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய ஆதார் கார்டு எங்கே இருக்குது, உங்களுடைய இடம் எங்கே இருக்குது, இந்த மாதிரியான விவகாரங்கள் தான் ஒரிஜினல் ஜூரிசெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கோர்ட்டில் தான் நீங்கள் வழக்கை பதிய வைக்கணும். 2வது கோர்ட்டு பார்த்தீங்கன்னா சப்சீக்வெண்ட் கோர்ட்டு, நீங்கள் ஃப்ராடன் பண்ணி பதியப்பட்ட அதே மாதிரியான இன்னொரு கோர்ட்டு. ஓகேங்களா? அந்த கோர்ட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சப்சீக்வெண்ட் கோர்ட்டு. ஓகேங்களா? அந்த 2 கோர்ட்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் டாக்ட்ரைன் ஆஃப் ரெஸ் சப்ஜுடைஸில். பாருங்கள், மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 2வதாக பதியப்பட்ட வழக்கிற்கு, 2வதாக ஒரு வழக்கை பதிகிறாங்க இல்லைங்களா, அந்த வழக்கிற்கு ரெஸ் சப்ஜுடைஸ் டாக்ட்ரைனை பயன்படுத்தி ஸ்டே வாங்கிக்கலாம். இதில் சப்சீக்வெண்ட் கோர்ட்டில் மட்டும்தான் உங்களால் ஸ்டே வாங்க முடியும், கம்பெட்டன்ட் கோர்ட்டில் ஸ்டே வாங்க முடியாது. ஏன்னா திஸ் இஸ் ஒரிஜினல் ஜூரிசெக்ஷன். இதுதான் கான்செப்ட். சரி, உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சு போச்சு. செக்ஷன் 10 ஆஃப் சிபிசியில், எனக்கு சிஆர்பிசினே ஞாபகம் வாயில் வருது, சாரி, சிபிசி. ஓகேங்களா? இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. அதற்கு முன்னாடி ரெஸ் சப்ஜுடைஸுக்கும் ரெஸ் ஜுடிகேட்டாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ் சப்ஜுடைஸில் கண்டிப்பாக பெண்டிங் கேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்டிங் கேஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸ், தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஜூரிசெக்ஷன். இந்த கேஸ் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும், நடைபெற்றால் மட்டும்தான் ஸ்டே வாங்க முடியும் இல்லைங்களா? ரைட்டு. ஆனால் ரெஸ் ஜுடிகேட்டாவில் கேஸ் க்ளோஸ் ஆகிருக்கணும். கேஸ் க்ளோஸ் ஆகி இன்னொரு ஜூரிசெக்ஷனையும் இல்லை அதே ஜூரிசெக்ஷனையும் பயன்படுத்தும் போது இந்த டாக்ட்ரைனை அப்ளை பண்ணி நம்மளால் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ண வைக்க முடியும். இதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் கொஸ்டின்ஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு ஆன்சர்ஸ் இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். இது அப்படியே பிக் கொஸ்டின்ஸில் கொண்டு போனாங்கன்னா கண்டிஷன்ஸை எழுதணும். கண்டிஷன்ஸில் என்ன இருக்குது? ஆக்சுவலாக ஸ்மால் கொஸ்டின்ஸ்லையும் இதோடு நிறுத்திக்கலாம். அதாவது 2 சூட்டு, அதாவது 2 வகையான 2 கேசஸ்ஸு, சேம் சப்ஜெக்ட் மேட்ரு, இதெல்லாம் எழுதிட்டு விட்டுடலாம். ஆனால் பிக் கொஸ்டின்ஸ் போகும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்கணும். 2 சூட்டுனா என்னன்னு கொடுக்கணும், 2 சூட்டுனா இந்த மாதிரி ஒரே மாதிரியான 2 வழக்குகள் அப்படின்ற மாதிரி ஒரு 4 லைன் கொடுக்கணும். சேம் சப்ஜெக்ட் மேட்டர், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான விவகாரங்களை கொண்ட மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லணும். சேம் பார்ட்டிஸ், இந்த வழக்குலையும் ஒரே மாதிரியான பார்ட்டிஸ், இந்த வழக்குலையும் ஒரே மாதிரியான பார்ட்டிஸ் அப்படின்னு விவகாரங்களை விவரித்து சொல்லணும். அதாவது எப்படி விவரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை த ஹெல்ப் ஆஃப் இல்லுஸ்ட்ரேஷன் வழியாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஏ அண்ட் பி அப்படின்ற மாதிரி ஏ ஒரு பார்ட்டியாகவும் பி இன்னொரு பார்ட்டியாகவும் சேர்த்து நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் தான் ஃபார்ம் பண்ணணும்.
ஃபார்ம் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் கான்செப்டை நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் சூட் மஸ்ட் பி எ பெண்டிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பெண்டிங் கேசஸ் மட்டும்தான் ரெஸ் சப்ஜுடைஸில் வரும், க்ளோஸ்டு மேட்டர் இதில் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெண்டன்ட் கோர்ட் மஸ்ட் ஹேவ் ஒரிஜினல் ஜூரிசெக்ஷன், அதாவது கம்பெண்டன்ட் கோர்ட்டில் இருக்கிற அந்த கேசஸை உங்களால் ஸ்டே வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுதான் ஒரிஜினல் ஜூரிசெக்ஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டே எந்த இடத்துல வாங்கணும், ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தால் சப்சீக்வெண்ட் கோர்ட்டில் போயிட்டு தான் நம்ம ஸ்டே வாங்க வேண்டியது இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்தால் ரெஸ் சப்ஜுடைஸ் அப்ளிகபிள் ஆகாது. அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் அப்ளை ரெஸ் சப்ஜுடைஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸாக இருக்கணும். இது ஒரு கேஸாக இருக்கணும், அது ஒரு கேஸாக இருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு மணி சூட்டாக இருக்கணும், அது ஒரு ஃபேமிலி சூட்டாக இருக்கணும். இது லேண்ட் சூட்டாக இருக்கணும், இல்லை அது வெவ்வேறு வகையாக இருக்கணும். புரிஞ்சிருக்கும். டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் மேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரெஸ் சப்ஜுடைஸ் பக்கம் தலை வச்சே படுக்கக்கூடாது நம்ம. அதாவது அது நம்ம பக்கம் தலை வச்சு படுக்காது. ரெஸ் சப்ஜுடைஸ் இந்த மாதிரி விவகாரங்கள் இருக்குமே ஆனால் நம்ம சைடு எட்டி கூட பார்க்காது, அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு ரெஸ் சப்ஜுடைஸ் பற்றின ஒரு கான்செப்ட் புரிய வந்திருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 11 ஆஃப் சிபிசி. யார் டீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ் ஜுடிகேட்டா டீல் பண்ணுறாங்க. ஏற்கனவே இதோட வீடியோ இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஓவரால் கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட அல்லது ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட, இந்த இடத்துல பாருங்கள், தீர்ப்பு வழங்கப்படுகின்றது, அதாவது வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்கக்கூடாது கோர்ட்டை போயிட்டு பண்ணுங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஆனரபிள் கோர்ட்டு சாதாரண ஒரு ஒர்க் பண்ணலை. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் வருது. ஆனரபிள் ஜட்ஜஸுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேசஸ் பார்த்து அவ்வளோ தலைவலி வந்துடும். அதனால் போட்ட கேஸே போட்டுட்டு இருந்தால் அதுக்கு எதனா தடை வழங்கணும். அதுக்கு மிக முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு டாக்ட்ரைன். இந்த ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளிகபிள் ஆகணும்னா கீழ்கண்ட கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எப்படி ரெஸ் சப்ஜுடைஸுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி ரெஸ் ஜுடிகேட்டாக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்றும் கிடையாது. இதை தூக்கி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் இருக்கிற பெண்டிங் கேஸை மட்டும் தூக்கி விட்டணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் சேம் சூட் சேம் சப்ஜெக்ட் மேட்டர், அப்படி இல்லைன்னா சேம் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை சேம் பார்ட்டிஸ் இந்த இடத்துலையும் இருக்குது, அந்த இடத்துலையும் இருக்குது. இந்த இடத்துல பெண்டிங் கேஸ் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கேஸ், சேம் ஜூரிசெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஹியர்டு அண்ட் டிசைடட், இந்த இடத்துல தான் கான்செப்ட் க்ளோஸ் ஆகுது. ஆடி அல்ட்ரம் பார்ட், இந்த லீகல் மேக்ஸிம் அப்ளிகபிள், அதாவது க்ளோஸ் ஆகிருக்கணும், அதாவது பக்காவாக யூஸ் பண்ணியிருக்கணும். இருபுறம் கேட்டல் விதி இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட வழக்காக இருந்துச்சுன்னா ரெஸ் ஜுடிகேட்டா பக்காவாக 100% அப்ளிகபிள் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் நெளிஞ்சு அதோடைய வேலையை அது காமிக்கும். அதாவது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அதாவது ஆடி அல்ட்ரம் பேட்ரம் அப்படின்ற ஒரு லீகல் மேக்ஸிமு அப்ளிகபிள் ஆகாமல் ஒரு கேஸ் டிசைடட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஃபேர் ட்ரையல் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த கேஸை நம்ம அதே இடத்துல டிஸ்மிஸ் பண்ண சொல்லி அதற்கு ஒரு தனி மனு போட்டு மறுபடியும் மீண்டும் விசாரணை செய்ய வைக்கலாம். அது அதே கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம். இதுவே ஃபேர் ட்ரையல் நடந்ததுன்னா இந்த ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளிகபிள் ஆகிடும். ஃபேர் ட்ரையல் நடக்கலைன்னா ரெஸ் ஜுடிகேட்டா தன்னுடைய நிலைப்பாடை சற்று மாற்றிக்கொண்டு யாருக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வந்ததோ அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விடும். இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா செக்ஷன் 10 சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னும் போது சேம் இதில் இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி தான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்ரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இருந்துச்சுன்னா ரெஸ் ஜுடிகேட்டா அப்ளிகபிள் ஆகாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர்ஸை நீண்டு எழுதக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட். அதுக்கப்புறம் நாட் அப்ளிகபிள் டு ரெஸ் ஜுடிகேட்டா இன் கிரிமினல் கோர்ட்டில் இவர்களுக்கு வேலை கிடையாது. பட் டபுள் ஜியோபெட்ரி அப்ளிகபிள்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். டபுள் ஜியோபெட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வழங்கப்பட்ட குற்றவியல் தீர்ப்புகளுக்கு மறுபடியும் அதே வழக்குகளில்
தண்டனை வழங்க முடியாது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்கில் ஒரு தண்டனை வழங்கிட்டாங்க, 7 மாதம் உனக்கு இம்ப்ரிசான்மெண்ட்டுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கிங்களேன். அதே கேஸை இன்னொரு ஜூரிஸ்டிக்ஷன்லையோ இல்லை அதே கோர்ட்லேயோ போட்டு அதே வழக்கிற்காக மறுபடியும் தண்டனை அதிகமாக பெற்றுத்தர முடியாது. வேணும்னா நீங்கள் அப்பீல் போங்க. அதாவது இந்த இடத்துல மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்பீல் அப்படின்ற கான்செப்ட் தான். அப்பீலுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல், இப்படி போகலாமே கண்டி நீங்கள் அதே கோர்ட்டில் நீங்களால் பண்ண முடியாது. ஏன்னா டாக்டரின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா முழிச்சு பார்த்துட்ருக்கு நம்மளை. தீர்ப்பு வழங்கப்பட்டதா, அது நம்மளுக்கு ஃபேவராக வரலையா, நம்ம போக வேண்டியது அப்பீல் தான். அதே ஜூரிஸ்டிக்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. அதே ஜூரிஸ்டிக்ஷன் யூஸ் பண்ணால் அப்ளிகபிள் டு ரெஸ் ஜுடிகேட்டா, முடிஞ்சு போச்சு. இதில் ஒரு சில விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். ஃப்ராட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கணும். ஒரு தலைபட்சமான தீர்ப்பாக இருக்கணும். அது ஃப்ராடு மாதிரி நமக்கு தெரிய வரணும். அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபைடு கோர்ட்டு. எப்படி டிஸ்குவாலிஃபைட்னா, அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் நடக்கவே கூடாது. அந்த கோர்ட்டு ஏதோ ஒரு ஃப்ராடன் பண்ணி அந்த ஜூரிஸ்டிக்ஷன் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான கான்செப்டை நம்ம சொன்னோம்னா அதே இடத்துல அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகி அதே வேறு கோர்ட்டில் நம்மளுக்கு அதற்குண்டான பரிகாரத்தை நம்ம தேடிக்கலாம். இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.